மறந்ததுக்கு ரொம்ப கஷ்டம். நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இப்போ அந்த வரிசையில் இவர் நடந்தது 46 இன்னொரு ஒரு மணி நேரம் முடிச்சு நாங்கள் வந்துட்டு ஒன்று அழைக்க வந்தோம். இல்லைன்னா ஏதாவது கார் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு வருத்தமான செய்தி, நம்ம ரோபோ சங்கர் சார் இறந்துட்டார். அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான். நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. வடிவேல் சேகர், விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வந்துட்டுருக்காங்க. சொல்லியாச்சு. எங்க வருவாங்களா? விஜய் டிவி ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களாம் நிற்கிறாங்க. விஜய் டிவி ஆர்டிஸ்ட். மாலாசாமி நம்ம வந்துட்டு இருக்காங்களா எல்லாருமே? அங்கே எங்க சேகரங்க சேகர் உண்டு. ஆனால் எனக்கு வந்து நான் எதுவுமே பண்ண முடியாத நிலைமை. நம்ம தோசை முடிவுக்கு மாலப்புறம் மதுரை ரோபோ சங்கர் சார் சொல்லுவார், போகிறப்ப என்ன எடுத்துன்னு போகிறேன்னு. யார் நம்ம ஸ்டெட்மாஸ்டர் ராமண்ணா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் ராமண்ணா வந்து உண்மைதான் என்ன எடுத்துன்னு போக சொல்லிட்டு, அண்ணன் 500 மாலை 1 லட்ச ரூபா மாலை போட்டிருக்காரு. அது சொன்னதுக்கு அவர் இன்னும் போட்டிருக்காரு. கண்டிப்பாக பெரிய விஷயம். யார் இந்த காலத்தில் பண்ணுவாங்க? யாரும் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. பெரிய விஷயம் அதெல்லாம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு துக்ககரமான செய்தி நியூஸ். எங்கன்னா நம்ம அன்பு நண்பர் ரோபோ சங்கர் சார் அவர் இறந்துட்டார். வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இமயம் சரிந்ததுனோ ஏன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தின் சார்பாக நாங்கள் கோடான கோடி அவருக்கு என்ன சொல்கிறது இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து பழகும்போதே வந்து நல்ல அருமையான பழகக்கூடியவர். எதுவும் வந்து அந்த ஈகோலாம் கிடையாது அவர்கிட்ட. இன்றைக்கி வரையும் சூப்பரான ஒரு நல்ல மனிதரை நாங்கள் இழந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு பயங்கரமான நேரத்துலேருந்து ரொம்ப மனசு கஷ்டம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் சங்கத்து சார்பாக ஆழ்ந்த இரங்கலை எல்லாரும் தெரிவிச்சுக்கிறோம். ரோபோ சங்கர் வந்து ஒரு மனிதன் மட்டும் இல்லை, நல்ல ஒரு மாமனிதர். ஏன்னா 1998 தான் எனக்கு ஒரு நட்பு கிடச்சிச்சு. அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் சிங்கக்குட்டி தான் சொல்லுவோம். கடின உழைப்பாளி. சாதாரண எங்கள் மாதிரி ஒரு மேடல் கலைஞராக வந்து டிவியில் வந்து உழைச்சி ஒரு காமெடி நடிகராக இன்றைக்கி வந்து முன்னேறி ஒரு கடின உழைப்பாளி. இன்றைக்கி வந்து
யாருமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நினச்சி பார்க்க முடியல. ரொம்ப தங்கமான மனிதர், நல்ல மனிதர். அதனால தான் பாருங்கள், மதுரையிலேருந்து கேள்விப்பட்ட உடனே வந்தா போல மாப்பிள்ளை. அதுதான் ரொம்ப. இப்போ மலேசியாவில் வந்து நம்ம இவர் சங்கர் சங்கர் அவரும் வந்துருக்காரு. மலேசியாவில் வந்து நைட் மலேசியாவில் வந்து கதிர் கமல்ஜி சின்னத்திரை மேடை நடனம் வந்து மேலே மேலே வந்து கலைமாமணி பட்டம் வாங்கின ஒரே நடிகர் நம்ம அண்ணன் தான். அந்த பெருமையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப இது வரைக்கும் யாரும் இல்லை கலைமாமணி, கண்டிப்பாக யாருமே இல்லை. அண்ணன் தான், அண்ணன் ஒருத்தர் தான் கலைமாமணி. ரொம்ப. ஏன்னா நேற்றுலேருந்து எதுவுமே எல்லாருமே ரொம்ப சோகத்தில் தான் இருக்கோமே தவிர என்ன சொல்கிறது, நல்ல மனிதரை நாங்கள் இழந்துட்டோம். கண்டிப்பாக தான் உண்மை. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய கலைஞர் சார்பாக நம்ம சங்க சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நண்பர் பழனிசாமி, சிறகடி காசி பழனிசாமி சார் வந்திருக்காரு. ரொம்ப சங்கர் சார் பற்றி சில வார்த்தைகள். சினிமா நடிக்கிறது, டிவி சீரியல் நடிக்கிறது, இது எல்லாத்த விட கஷ்டமான விஷயம் என்னென்னா ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா சினிமா டிவியில் வந்து ஒரு ஷாட், இப்போ நான்லாம் டிவி சீரியல் நடிக்கிறேன்னா ஒரு ஷாட்டு ஓகே ஆகலைன்னா இன்னொரு ஷாட்டு ஒன்று போய்க்கும். அது எவ்வளோ பெரிய ஷாட்டாக நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னாலும் ஒன்று. ஆனால் ஸ்டேஜ் அப்படி கிடையாது. 50,000 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ரணங்களாம் எகத்தாலும் பிடிச்சவங்கலாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து சமாளிக்கிறதுங்கிறது மேடை கலைஞர்கள் எல்லாருமே தெரியும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த இதை வந்து அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து வித்தகன் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோபோ சங்கர் சார் தான். ஏன்னா நான் வந்து அவரை வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அவர் வந்து அந்த பெயிண்டெல்லாம் அடித்து ரோபோ போட்டுருக்க காலகட்டத்திலே தெரியும். நானே சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் மேலே ஆச்சு. அப்போ வந்து இந்த போஸ் வெங்கட் சாரோட வீட்டு ரிசப்ஷனில் கூட அவர் அந்த மாதிரி வந்து பெயிண்டெல்லாம் அடித்து பண்ணியிருக்கிறாரு. அவரோட தீபாவளி படம் பண்ணியிருக்கிறேன். எக்ஸலண்ட் பர்ஃபார்மர். அது எல்லா துறையிலையும் சரி. அவர் வந்து மைக்கும் ஒரு ஸ்டேஜும் ஒரு 1,00,000 மக்களும் இருந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்தை 2 மணி நேரத்தை கூட ஓட்டிடுவாங்க. அது நான் சொல்லி தான் தெரியணும். இல்லை மேடை கலைஞர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பாட்டு மிமிக்ரி ஸ்டாண்டப் கங்கை மரன் மாதிரினா அந்த சுட்டி அரவிந்தும் ரோபோ சங்கரும் சேர்ந்த போன்ற ப்ரோக்ராமுக்கு நானே போயிட்டு அழைப்பே இல்லாமல்லாம் போய் உட்காந்து நான் பார்த்துருக்கிறேன். தங்கச்சி பிரியங்கா, அது வந்து வந்து அவங்க வந்து தன்னோட கணவர் மாதிரி பார்த்துக்கோமா ஒரு தாய் மாதிரி பார்த்து அவ்வளவு அந்த உடம்பு சரியில்லாமல் அந்த மஞ்சக்காமல நேரத்துலையும் சரி அவ்வளவு இதாக பாதுகாத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தாய் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் போகும்போது சொன்னேன்னா அவங்க சொன்னாங்க, அண்ணே அதெல்லாம் எந்திரிச்சு துள்ளி குதிப்பாரா, ஒன்றும் இல்லை கவலைப்படாதான்னு சொன்னீங்களாண்ணே, படுத்துட்டாரானே அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல. ஏன்னா ரோபோ சங்கர் உடல்நலம் தேறி வந்து விட்டார். ரோபோ சங்கர் குணமாகிட்டார், அவர் மீண்டு வந்துட்டார். இப்படி தான் நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, கலைஞர்கள் பார்த்திங்கன்னா தியாகராஜ பகதூரில் ஆரம்பித்து எல்லாமே 45, 46, 47, கலாபவன் மணி 46, 47, முரளி சார் 46, 47, பாண்டியன் சார் 46, 47. இது வந்து இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எதுக்குமே முடியாமல் 85 வயசில் படுத்துருப்பான். அவன் நல்லா இருப்பாங்க. அவன் வந்து 85 வயசில் எனக்கு அவனுக்கு வந்து அடுத்த வேளை சாப்பாடே கிடையாது, அவன் இருப்பான். ஆனால் கலைஞர்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஆண்டவர் இப்படி ஒரு ஓரம் வஞ்சனை பண்ணுறாங்க? எவ்வளோ பேர் சிரிக்க வச்சிருக்காரு, எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு வச்சிருக்காரு. உண்மையிலே வந்து ரோபோ சங்கரோட ரசிகர்களுக்கும் சரி, அவரை பிரிந்து வாடும் மனைவி பிரியங்கா, குழந்தை இந்திரஜா எல்லாருக்குமே வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ணனோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே இறைவனை ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிக்கலாம். நன்றி. பாண்டியன் சார்
ஆர்வம் இருக்கிறோம். ஆமாம். இப்போ சேகர் அண்ணன் பற்றி சொல்லுவோம். வணக்கம் வணக்கம். உலகெங்கும் வாழும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அண்ணன் வந்து நாஞ்சில் புதிய பூமி நாஞ்சில் மணிமாறன் அண்ணனோட பேரன் பால் அண்ணன் இப்போ வந்து சிறப்பாக பண்ணிட்டுருக்காரு ப்ரோக்ராமு. அண்ணன் மூலிமா வந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணுறாரு. ரொம்ப நன்றிண்ணா. எங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதேமாரி அண்ணா இது நான் சொல்ல மாட்டேன். என்ன இது மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் அது ட்ரஸ்ட்டு வச்சு பெரிய நிறைய சேனலில் பார்த்துருக்கலாம், செய்தியெல்லாம் வருவார். நாங்கள் அதை பார்த்து தான் அண்ணன் ஒரு இது மாரி வச்சுருக்காரு அப்படின்னே தெரியும். ரொம்ப நன்றிண்ணா. எல்லாருக்கும் நல்லது செய்கிறீங்க. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷமாக பார்த்து எல்லாத்தையும் அண்ணா நம்மளும் ப்ரோக்ராம் தர சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. வாங்க கமல் வந்துட்டாரு. மரியாதை செலுத்த நடந்துச்சு. நல்லா இருக்குங்களா? நம்ம தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திர சங்கத்துக்கு பொருளாளர் கதிர் கமல் வந்துட்டாரு. உள்ள சாங்கி நடக்குது. நாங்கள் மாலை போட வந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அவங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திர சங்க பொருளாளர் கதிர் கமல் வந்துட்டாரு. அதுக்கோசம் வெயிட் பண்ணி இந்த ஒரு சாங்கி நடக்குது. அண்ணன் வந்து வேறு லெவலில் போயிட்டார். அவர் பெரிய பெரிய ஜாம்பவான் கமல் சார்லாம் வந்து அவர் எவ்வளோ இப்போ கூட வந்து
பார்த்தா நான் வந்து தோல் மேலே கையை போட்டு என்னடா தம்பி எப்படா இருக்கு எப்போ அப்புறம் நான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேன்சலாக பேசுகிறோம். அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன். அவர் போயிட்டாங்க ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். கதிர் சவுண்டா பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணிச்சுட்டு இருந்த நம்ம ரோபோ சங்கருடைய இறுதிச் சடங்குக்காக நீங்கள் எல்லோரும் நம்ம தமிழ்நாடு திரைப்படம் நகல் நட்சத்திர கலைஞர் நலசங்கத்தின் சார்பாக இங்கே வந்து மலர் வாழையம் செலுத்தி அவருக்கு வந்து இறுதி சடங்கு சிறப்பாக பண்ணோம். இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய மற்றும் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நம்ம மாதிரி கலைஞர்களுக்கும் எல்லா வல்ல இறைவன் நமக்கு திடமான ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டி சொல்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அதே போல் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர நல சங்கத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அவருக்காக ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறீங்க எல்லாமே. ஏன்னா நல்லா பழகக்கூடியவர், நல்லா பழகினவர், அவருக்காக அனைவரும் வேண்டிங்கன்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ரொம்ப நல்ல மனிதர் ரோபோ சங்கர் அவர்கள். சிறப்பான மனிதர், எளிமையான மனிதர், எல்லாருக்கும் நட்பாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர். நம்ம விட்டு போனது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திரம் சார்பாக நம்ம கதிர் கமல் பொருளாளர் வந்திருக்காரு. நம்ம தலைவர் ரஜினி பாபு அண்டு சார்பாகவும் செயலாளர் அவரும் எம்ஜிஆர் குமரேஷ் சார்பாகவும் அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் அஞ்சலி செலுத்தியிருக்கோம். நன்றி. நன்றி நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வரையிலும் வேண்டிக் கொள்கிறேன்.